திரு விஜய் அவர்கள் தான் சரியான சாய்ஸ். இப்ப இருக்கிற அரசியல்ல மாற்றத்தை காமராஜின்னு ஒரு புனிதமான ஒரு நல்ல மனிதரை இந்த கருணாநிதி, இந்த அண்ணா இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல மனிதரை பேசிய அவரை ஒழிச்சாங்க. கூட வந்து எம்ஜிஆரோட பாப்புலாரிட்டி தான் மெயின். இவங்களுடைய வெறும் பேச்சு கிடையாது. இவங்களுடைய வெறும் பேச்சா இருந்திருந்தா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது தோத்துருக்கும். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியல. நீ யாரு என்ன பஸ்ல ஃப்ரீயா தரதுக்கு? நீ யாரு? எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போனது இல்லையா பஸ்? ஏன் அப்ப என்ன ஏமாத்துற? செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில டைரக்டர் ஆக்டர் பிரவீன் காந்தி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், சோசியல் மீடியால திறந்தாலே டிவிக்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தளபதி அவர்கள் விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு பொலிட்டிக்கல்ல என்டர் ஆயிட்டாரு. இது விமர்சனங்களுக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடி உங்களோட பார்வை என்ன தளபதி விஜய் அவர்களை பத்தி? இல்ல, என்னன்னா விஜய் அவர்கள் மாதிரி ஒரு இளைஞர்களை கவர்ந்தவர். மெயினா வந்து திரு விஜய் அவர்களுடைய பலம் என்னன்னா இளைஞர்கள். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல பெரும்பான்மையா 60% சொல்லலாம். 60% அவருடைய ஃபேன்ஸுங்களா தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய பலம். அது இல்லாம ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் ஒரு பிரதர் மாதிரி பார்க்குற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பையனா பார்க்குறவங்க இருக்காங்க. இது வந்து ஒரு கொஞ்சம் முன்னாடி இந்த கிரெடிட் யாருக்கு இருந்ததுன்னா ரஜினி சாருக்கு இருந்தது. எல்லாம் வீட்டில் ஒருத்தராக வச்சிருப்பாங்க, நம்ம வீட்டு பிள்ளையா பார்த்தாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய் சார் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்கோர்ஸ் அதே லெவலுக்கு அஜித்துக்கு இருந்தாலும் கூடுதலாக இவர் வந்து கொஞ்சம் மக்களோட இறங்கி மக்களோட ஒரு மூமெண்ட்ல ஒரு கடந்த 10-15 வருஷமாவே பண்ணிட்டு இருக்காரு. படங்களும் அதை ஒட்டிய தலைவான ஒரு படம் பண்ணாரு, பிகில்னு ஒரு படம் பண்ணாரு. எல்லாமே வந்து சர்க்கார் கொஞ்சம் துணிச்சலா பண்ணக்கூடிய படம். அஜித் அந்த ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. அது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்குள்ளதான் இருக்கும். இவரு அதை கொஞ்சம் தாண்டியே இருக்கும். இவருதுல டைட்டில்ல இருந்தே அரசியல் இருக்கிற மாதிரி ஒரு மூடு கொடுத்தாரு. சர்க்கார் வந்து அது உச்சகட்டமா இருந்தது. அவருடைய துணிச்சலை காட்டுற படமா இருந்தது. முருகதாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. கவனிக்க வேண்டிய ஒரு படமா இருந்தது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான் சரியான சாய்ஸ். இப்ப இருக்கிற அரசியல்ல மாற்றத்தை தர. இங்க ரெண்டு இருக்கு சார். ஒரு அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இங்க வந்து பயங்கர சக்தி உள்ள ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. மக்களுக்கு பிடிக்கணும். இல்லைன்னா பெரிய கொளுத்த பணக்காரன் வரணும். கொளுத்த பணக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா காசு கொடுப்பான். எகைன் வந்து அது தப்பா தான் ஆகும். நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க இல்லையா? இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஓட்டுக்கு 500ல இருந்து 2000 ரூபாய் அப்படி பிரிக்கிறாங்க. அப்ப காசு கொடுக்கறதுல ஓட்டு மாறிடும். எங்க அதிகமா இருக்கும் அந்த இடத்துல மாறிடும். இப்போ அது இல்லப்பா, அவருக்காக போடுறப்பா அப்படின்னா இங்க மக்கள் சக்தி உள்ள ஆள், பர்சனாலிட்டி வேணும். காமராஜின்னு ஒரு புனிதமான ஒரு நல்ல மனிதரை இந்த கருணாநிதி, இந்த அண்ணா இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல மனிதரை பேசிய அவரை ஒழிச்சாங்க. கூட வந்து எம்ஜிஆரோட பாப்புலாரிட்டி தான் மெயின். இதுல இவங்களுடைய வெறும் பேச்சு கிடையாது. இவங்களுடைய வெறும் பேச்சா இருந்திருந்தா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது தோத்துருக்கணும். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியல. அப்போ அங்க பாப்புலாரிட்டி தான் முக்கியம். எம்ஜிஆர்ன்ற ஒரு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு அப்கோர்ஸ் பேசினாங்க, கேவலமா பேசினாங்க அந்த நல்ல காமராஜர். அவ்வளோ நான் அந்த முரசொலியில நான் பார்த்துருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கும்போது அண்ணா காமராஜர் அவ்வளோ கேவலப்படுத்தி கார்ட்டூனுங்கெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணி தான் இவங்க வந்தாங்க. ஒரு நல்லவரை ஒழிக்கிறதுக்கே அவங்க அவ்வளோ பண்ணாங்க. இப்ப விஜய்க்கு கெட்டவர்களை ஒழிக்கணும், அங்க நல்லவங்களை ஒழிக்க இவங்க அவ்வளோ பிளான் பண்ணாங்க. இப்போ கெட்டவர்களுக்குன்னா ஊழல், இலவசங்களை தந்து மக்களை வந்து சோம்பேறியாக்குறது, ஈஸியா ஜெயிக்கிறது இல்லையா? ரெண்டாவது வந்து என்ன பண்றதுன்னா ஓட்டுக்கு காசு தர்றது, அவனை குற்றவாளி ஆக்குறது. எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா சார், அரசியல்வாதி மக்களை வந்து மேல்நிலைக்கு உயர்த்தணும். எடுத்த உடனே வந்து அவனை குற்றவாளி ஆக்குறது. உன்னை வந்து குற்றவாளி ஆக்கிட்டேன்னா நீ என்ன கேள்வி கேட்க முடியாதுல்ல. நான் உனக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டேன், நீ வாங்கிட்ட, பேச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாச்சு, நீ பேச முடியல. ரெண்டாவது படிச்சவன் ஓட்டு போட வர்றதில்லை. நம்ம 3 குற்றம் சார். இந்த குற்றங்கள் மாறினாதான் இது இந்தியா, அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த இதெல்லாம் 3 மாறணும் சார். ஒண்ணு வந்து ஓட்டு காசு வாங்கி தன்னை குற்றவாளியா மாத்தக்கூடாது சார். அப்படி குற்றம் சார் 1000 ரூபான்றதெல்லாம் ஒரு காசா சார்? இன்னைக்கு 1000 ரூபா ஒரு காசா? அதுக்கு உன்னுடைய கௌரவத்தை இழக்கிறிய. உன்னை வந்து ஜனநாயக அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஓட்டு போடும்போது நீ வந்து ஒரு மன்னனாக மாறுகிறாய்.
ஆனா உன்னை திருடனாக்குறான்ல, நீங்க அங்கேயே அவன் சட்டை பிடிக்க வேணாம், ஒரு அறை விட வேணாம், ராஸ்கல்னு சொல்ல வேணாம் உனக்கு. அப்படியே வாங்கி வாங்கி வச்சுக்கிறீங்களே, கேட்குறீங்களே. நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி சேப்பாக் பக்கம் போயிருந்தேன் ஒரு எலெக்ஷனுக்கு. கேட்கறாங்க சார் மக்கள். ஒரு எவ்வளவு சார் கொடுப்பீங்கன்னு கேட்கறாங்க. ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, பிரச்சாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும் சார், ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கறாங்க. அப்படியே பகீர்னு இல்ல ஒரு பேட்டர்னா மாறிடுச்சுன்னு எதிர்பார்க்கலாமா? மக்கள் வந்து இப்ப ஓட்டு போடுறதை நோக்கி போகும்போது காசு எதிர்பார்க்கறது பழக்கமாயிடுச்சு. பழக்க திராவிடம் தான் சார் பண்ணிச்சு அதை. எனக்கு ஏன் திராவிடத்து மேல ரொம்ப கோவம்னா, இங்க ஆரம்பிச்ச இந்த கொடிய நோய் இன்னைக்கு இந்தியா பூரா போயிடுச்சு சார். இலவச டிக்ளேர் பண்றது. காங்கிரஸ் பக்கத்துல இருக்கிற கர்நாடகால பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுத்து இப்ப எல்லா வேலையும் ஏத்தி விட்டாங்க. நீங்க இங்க இலவசம் கொடுக்குறீங்க, அதே காசை திரும்பி மக்கள் கிட்ட தான் வாங்க வழியில அதிகமாகிறது. என்ன ஸ்டூபிட்டா இருக்கு இது. மக்களுக்கு இந்த பேசிக் கூட தெரியாதா? என்கிட்ட காசை வாங்குற, எனக்கு காசு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ண போற, கொள்ளடிக்க போறேன்னு எனக்கு தெரியாதா சார்? இல்லையா சார்? சிம்பிள். அப்போ திரு விஜய் அவர்கள் அந்த 234 தொகுதியில இருந்து பசங்களை செலக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாரு, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க காசு வாங்க, காசு ஓட்டுக்கு வாங்க வேண்டாம் நீங்க சொல்லுங்க. பசங்க சொன்னீங்கன்னா அம்மா அப்பா கேட்பாங்க பாருங்க. ஒரு பசங்க சொல்ல வேண்டியது பண்ணாரு இல்லையா? அப்ப விஜய் அவர்கள் வந்தாருன்னா காசு தர மாட்டாரு. நான் இன்னும் சொல்றேன், இலவசம் கூட வேணாங்கிற. எனக்கு எதுக்கு சார் நீங்க இலவசம் தரணும்? அமெரிக்கால இலவசம் உண்டு சார். எப்படி உண்டுன்னா, உங்களுக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்க, படிச்சுட்டு உங்களுக்கு $500 கொடுப்பாங்க. ஆனா அதை வாங்க அவன் வெக்கப்படுவான், அசிங்கம்லாம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து அந்த கிரீன் கார்டுல இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஆளுங்களுக்கு பணம் கிடைக்கும். எனக்கு அது விஜயகுமார், நடிகர் விஜயகுமார் அவருடைய பசங்கள்லாம் அங்கதான் பிறந்தாங்க, எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதெல்லாம் வந்து அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்குறாங்களே தவிர, எனக்கு ஓட்டு போடுன்னு அவனுக்கு கொடுக்கலாங்க. அது அந்த நாட்டோடைய பிறந்த குழந்தைய வந்து அந்த நாடு தாங்குது, அதுக்குதான் அவங்க பண்றாங்களே தவிர, நீங்க அடுத்து ரீகன் வராரு, ரீகனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கிடையாது. இப்ப வந்திருக்காருல ஜோ பைடன் ஓட்டு போடுங்கன்னு கிடையாது. அது வேற இது வேற. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசம் தருவோம். நீ எதுக்கு பஸ்ல ஃப்ரீயா தர? நீ யாரு என்ன பஸ்ல ஃப்ரீயா தரதுக்கு? நீ யாரு? எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போனது இல்லையா பஸ்? ஏன் அப்ப என்ன ஏமாத்துற? அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்களை வந்துட்டு நாங்க இது படுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி அப்ப பஸ்ல போலையா பெண்கள்? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள்னா சார், சாராயத்துல வேலையாத்துறீங்களா? அப்ப நீங்க எதுலயும் வேலையாத்தாதீங்க. இங்க குடுக்குறீங்க, அப்படியே இங்க வேலையாத்துறீங்களா? இது காமன் பீப்புளுக்கு இது கூட தெரியலையே சார். என்ன ஏன்டா நீ பஸ்ல ஃப்ரீயா ஏத்துற? ஏன் என் பால் ஏத்துற? அதை இறக்கு, நானா இறங்குறேன் பஸ்ல இருந்து. எனக்கு நீ யாருக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு? சோ ஃப்ரீ வேணாம் சார். ஆட்சியோட ஸ்டைலே மாறணும் சார். என்ன படிக்க வைக்கணும் சார், ஃபர்ஸ்ட் என்ன ஆரோக்கியமா வச்சுக்கணும் சார், எனக்கு வேலை கிடைக்கணும் சார். இவ்வளவுதான் சார் அடிப்படை. மூணு தான் இப்ப வித்தியாசமா இருக்கு. படிப்பு வேலை இல்லாதது ஒரு பெரிய குறையா இருக்கு. பெரிய குறை. படிச்சுட்டு நிறைய பேர் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம இளைஞர்கள் தலைவன் இல்ல சார். நான் சொல்றேன், இந்தியா லெவல்லே ஒரு நல்ல தலைவன் கிடையாது. அப்கோர்ஸ் அவங்க வந்து மதங்கிற ஒரு பேர்ல, அதாவது இருந்த இதுக்கு அவர் பெட்ரு, அப்படிதான் திரு மோடி அவர்களை நம்ம வந்து பாக்குறோமே தவிர, இன்னும் இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறது, மேபி தேர்ட் டைம் வர்றதுல மேபி அந்த ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நம்புறேன். இப்ப மதமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு ராமர் கோயில் கட்டுறது, அது இதுன்னு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. கட்சிக்கான டிமாண்டை தான் செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர, ஒட்டுமொத்தமா இந்தியா இப்படி உயர்ந்து நிக்கிறான்பா. அப்கோர்ஸ் வெளிநாடுகள்ல பெரிய மரியாதை கூடி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பலம், அது ஒரு பலம். ஆனா ஒரு அடிப்படையில ஒரு இன்றைய இளைஞர்கள் வந்து சரியான பாதையை நோக்கி போறாங்களா, எல்லாரையும் ஒரு போக்கஸ்டா இருக்கான்னு பார்த்தா ஒரு லீடர் இல்ல. குழப்பமே அந்த லீடர் தான். இப்போ அப்துல் கலாம் வரும்போது நமக்கு ஒண்ணு தெரிஞ்சது இல்ல, அது மாதிரி ஒரு லீடரை வந்து இப்ப தேவைப்படுறாரு இந்தியா லெவல்ல. தமிழ்நாட்டுக்கு உடனடியா தேவைப்படுறாரு, இமீடியட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லவன். முதல்ல அடுத்தவங்கள சக மனிதனை மதிக்கும் கலாச்சாரம் வேணும் சார். இங்க பார்த்தா சீமான் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரவுடித்தனமான ஒரு பேச்சு, ஒரு பேச்சுன்னே எடுத்துக்கலாம்ல, வே ஆஃப் ஸ்டைல் கூட சொல்றாங்கல்ல சார். அதை பார்த்து நானும் அதே மாதிரி ரவுடித்தனமா பேசுவேன் சார். நீங்க இப்போ ஒரு கடைக்கு போங்க, எங்கேயாவது ஒரு ஒரு மென்மை அன்பு, ஒரு ஆட்டோ கிட்ட போங்க, ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட கேளுங்க, எங்கேயுமே ஒரு லவ்வே இல்லை சார், அன்பே இல்லை, எங்கேயுமே இல்லை சார், எங்கேயுமே இல்லை சார். சொல்ல காப்பாத்துறது இல்லை சார். ஆட்டோல ஒருத்தன் ஏறும்போதே அவங்க கிட்ட எவ்வளவு மொத்தம் போடுங்களான்னு பாக்குறேன். சோ அதெல்லாம் மீட்டர் எப்ப சார் போட்டிருக்கீங்க? ஆட்டோல ஏறி இருக்கீங்க இங்க இல்ல, ஆனா வெளி மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது மீட்டர் போடுறாங்க சார். இங்க மீட்டர்ன்றதே எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். அவரா ஒரு வாயில எது வர்றாரோ கேட்கிறாரு.
அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, அது கொடுக்குற மாதிரி ஆயிடுது, பேரம் பேசுறேன். பேரம் பேசி அதுல சண்டை போட்டு கொஞ்சம் தொலைவு நீங்க சொன்ன இடத்த விட்டு தாண்டிட்டீங்கன்னா வள 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 வளன்னு பேசி உங்களை மூட் அவுட் பண்ணி, சோ மீட்டர் போட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுன்றது ரீசனபிள். இப்ப அதுவும் போயிடுச்சு. சோ இப்போ ஒருத்தர் நீங்க சென்ட்ரலுக்கு வரீங்க, ஒரு ஆட்டோ ஏறுறீங்க, ஒரு வெள்ளைக்காரனோ ஒரு அதர் ஸ்டேட்டுக்காரனோ என்ன சார் நினைப்பான் தமிழனை பத்தி? தமிழனுக்கு என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? இதனாலதான் தமிழன் சீட்டிக்கிட்டு வெளியே அதான் ஒரு 4-5 பேர் செய்யற தவிர ஒட்டுமொத்தமா ஆயிடுது. சோ இப்ப அதுல என்ன ஆகி போச்சுன்னா ஓலா எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? அது ஒரு ஊபர் ஓலா எல்லாம் வந்து அது ஓரளவுக்கு ரீசனா இருக்கு. அவனு என்ன பண்றான், பீக் டைம்ல எக்ஸ்ட்ரா போட்டு அடி நொறுக்கிறான். இல்ல இப்பெல்லாம் கால்லே வந்து அதிகமா கேட்டுறாங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஆமா, அவங்களே கேட்டுறாங்க. சோ இப்படி என்னன்னா சார், இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல லீடர் இல்ல. ஒரு லீடர் இப்போ எனக்கு இப்போ லால் சலாம்ல வந்து ரஜினி சார் பேசினார் பாருங்க, ஒரு சனாதனத்தை பத்தியும் நம்மளுடைய பூர்வ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இது அப்படின்னு ஒண்ணு பேசினார் பாத்தீங்களா? அது இப்ப ட்ரெண்ட் ஆகுது. அப்போ பெருசா எடுப்பல. இப்ப பார்த்தா நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், கட் பண்ணி போடுறாங்க. எவ்வளவு இது வந்து சனாதனம்ன்றது எவ்வளவு வேல்யூவான விஷயம். நான் அதுக்காக தான் ரஜினி சார் வரணும்னு சொன்னேன். சோ நம்மள நீங்க இந்துன்னு சொல்ல வேண்டாம், உங்களை நீங்க மதிங்க. நீங்க உங்களை நீங்க உங்களை மதிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாமியரை மதிப்பீங்க, இஸ்லாமியர் கிறிஸ்தவரை மதிப்பாரு. நானே என்ன மதிக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன மதிக்காதப்ப எப்படி உங்களை நான் மதிப்பேன்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ பண்ணணும். அப்ப நான் யாருன்னா, நான் இந்து, என்னுடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியத்துல வந்திருக்கேன், நான் கிறிஸ்துவன், எனக்கு என்னுடைய அடிப்படையே அன்புதான் அப்படின்னு உங்களை ப்ரமோட் பண்ணுமே தவிர வெறும் இஸ்லாமியன்னு தான் இருக்க தவிர உங்களோட குவாலிட்டி அன்புன்னு காட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய மத தலைவர்கள் அப்படி கொண்டு போறாங்க. நாம வந்து சிறுபான்மை, நமக்கு எப்பவுமே இங்க ஒரு பாதுகாப்பு வேணும்னா நம்ம சிலதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படியே ஒரு டிசைன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த டிசைன்லாம் இல்லாம ஒரு பொது நோக்கோட ஒரு லவபிள் ஒரு டிசிப்ளின் பேசவே கூடாது. ஏன் எனக்கு விஜய் வேறு இல்ல, நிறைய பேசாதீங்க, போர் அடிக்குது. இவங்க பேசி 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 இப்ப பதிலுக்கு அண்ணாமலையே அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. அண்ணாமலையும் மல்லு கட்டி பேசிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் கெட்டிங் போர். நீ ஒண்ணு பண்ணுவ, நாங்க அது கவுண்ட் கொடுப்பேன், இதே போயிட்டு இருக்கு. விடுங்கப்பா, அது முடிஞ்சிருச்சு. டிஎம்கே இதோட முயற்சி பார்க்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறீங்க நீங்க? எப்படி சார்? புதுவிதமான முயற்சி வரணும். எஸ், அப்போ புதுவிதமான ஒரு தலைவன் வர வேண்டும், மக்களுக்கு பிடித்த தலைவன் வர வேண்டும். இப்போ விஜய்க்கு இருக்கிற இந்த நேம் இருக்குல்ல, இந்த நேம்ல ஒருத்தர் ரைஸ் ஆகி வர 30 வருஷம் அரசியல்ல வந்தாங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் அவர் போய் சேர்றதுக்கு 30 வருஷம், சரியா 30 வருடங்கள் ஆகும் மினிமம். ஆனா இவர் ஆல்ரெடி போய் சேர்ந்தாரு. இவரை பத்தினா ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. பெரிய எங்கேயுமே அவர் பெரிய கெட்ட பேர் இல்லை, படங்களாகட்டும் எல்லாத்துலயும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அரசியலுக்கு வந்தா, வேற ஒரு மைண்ட் செட்டோட வந்தா இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவார். நிச்சயமா நல்வழிப்படுத்தக்கூடிய ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காது. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஒரு பக்கத்துல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அனுபவம் இல்லாதவங்க எப்படி வந்துட்டு செய்யும் போது பதவிக்கு ஆசைப்படலாம் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அனுபவம் முக்கியமா அரசியல் கட்சி?